நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில், காலையில் வாங்கி சாயங்காலம் விற்கிறது. இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், ஏப்ரலில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துடும். கேபிட்டல் கெயின்ங்கிறது என்ன, அப்ரிஷியேஷனுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துடும். இன்னும் சில பேர் வந்து 11 மாதம் 15 நாளில் எடுப்பாங்க. இன்னொரு 15 நாள் போச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வந்துடும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆல்வேஸ் டேக்ஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டோட. ஸோ அப்போ வந்து நம்ம பீரியடும் பார்க்கணும். நம்ம இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஏதோ 4 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படியே எடுத்துட்டோம், இல்லைன்னா 2 வருஷம் வச்சுருக்கேன் சார் அப்படியே எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம ரிடீம் பண்ணும்போது டேக்ஸ் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். நம்ம அந்த போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, நம்முடைய சிட்டிசன்ஷிப், ரெசிடெண்ட்டா என்ஆர்ஐயா, என்ஆர்ஐக்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் இருக்குது, ரெசிடெண்ட் இந்தியனுக்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஈக்விட்டியா டெட்டா, இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரிடீம் பண்ணணும். நம்ம வந்து ஏதோ அவசரத்துக்கு டக்குன்னு ரிடீம் பண்ணிட்டோம், அப்புறம் டேக்ஸ் லைபிலிட்டி வந்துருச்சு, டேக்ஸ் போக எனக்கு 4% தான் சார் ரிட்டர்ன் வந்திருக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாலே அவ்வளோ வந்துடும், அந்த மாதிரி சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஸோ அப்போ இன்வெஸ்டர் ஹேஸ் டு லுக் அட் டேக்ஸ் பர்சன்டேஜுங்கிறது ஒன்று. இந்த டேக்ஸ் பர்சன்டேஜுங்கிறது நம்ம கையில் கிடையாது, கவர்மெண்ட் டிசைன் பண்ணுறது.